என்ன தொகுதிக்கா? பெரம்பூர் தொகுதி. இப்ப விஜய் உங்க தொகுதியில நிக்கிறாரு, ஜெயிச்சிருவாரா, வெற்றி பெறுவாரா? கண்டிப்பா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பெரம்பூர்ல. சோ கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நம்புறோம். ஜெயிச்சிருவாரு. விஜய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் திமுக தான் தொடர்ச்சியா ஜெயிச்சிருக்கு, எதால உங்க தொகுதியில விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து நம்ம நாட்டை ஆழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியணும் அப்படின்னு பாக்குற நிறைய பேருக்கு. அவ்வளவுதான். உங்க தொகுதியில விஜய் நிக்கிறாரு, ஜெயிப்பாரா? கண்டிப்பா ஜெயிப்பாரு. விஜய் தான் ஜெயிக்கணும், ஜெயிக்கலனால விஜய் தான் ஜெயிப்பாரு. ஆமா, விஜய் தான் ஜெயிக்கணும். எல்லாரும் ஓட்டு போட சொல்லிடுறேன் எல்லாருக்கிட்டையும். விஜய் தான் ஜெயிப்பாரு கண்டிப்பா. திமுக கோட்டைன்றாங்க, இதை உடைச்சிருவாரா? கண்டிப்பா உடைப்பாரு. உடைக்கலன்னா உடைக்க வைப்போம் நாங்க அவரை. உடைக்க வைப்போம். ஆனா என்ன தொகுதியில இது? பெரம்பூருங்க. ஆனா இந்த உங்க தொகுதியில வந்து விஜய் நிக்கிறதா வந்து பேச்சு அடிபடுது, எப்படி நீங்க வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? நிக்கலாமா அவர் இங்க? பேச்சு அடிப்படல, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா நிப்பாரு, ஜெயிப்பாரு. ஓகேவா? கண்டிப்பாங்க. 8 வாட்டி திமுக ஜெயிச்சிருக்கு, இது ஒரு திமுகவோட மிகப்பெரிய கோட்டை அப்படின்றாங்க. அந்த கோட்டையில வந்து விஜய் நிக்கிறாரு, ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? மக்களோட மனநிலை என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க, அதனால தளபதி வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா எங்க அண்ணன் வருவாரு. ஓகே, கண்டிப்பா கண்டிப்பாங்க. எதிர்ப்புனா எப்படி அவர் எதிர்த்தா? அப்படி ஒன்றும் இருக்க வாய்ப்பு இல்லைங்க. திமுக வந்து அவர் எங்க நிக்கிறாரோ எதிர்த்து பலமான வேட்பாளரை போடலான்னு இருக்கிறாங்க. அப்படி ஒரு ஆள் பெரம்பூர்ல போட்டா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அவரை எதிர்த்து பலமான வேட்பாளர் போடுன்னு நினைக்கிறாங்கல்ல, அதான் அவருக்கு முதல்ல வெற்றியே. சாதாரண ஆளுக்கு போட வேண்டிய தேவையில்ல. ஓகேவா?